ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன, இப்போ என்ன ஃபீலிங்ஸில் இருக்காங்க, உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க பார்க்க போகிறோம். இது பைல் செலெக்ஷன். நான் 2 பைல் உங்கள் முன்னாடி காமிக்கிறேன். அண்ட் ஜென்ரல் ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் செஷன் வேணும், அண்ட் டேரோ கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ நான் பைல் வந்து 2 பிக்சர் காமிக்கிறேன். பிக்சர் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அது என்ன எழுதியிருக்கு அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த பிக்சரை பார்த்து உங்களால் ரிலேட் பண்ண முடியுது, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். பைல் 1, பைல் 2. ஃபர்ஸ்ட் பைல் 1. பைல் 2. ஓகே, ஸோ 2 பிக்சர். பைல் 1. ஒரு பிக்சர் கிளியரா தெரியுதுன்னு நினைக்கிறேன். பைல் 2. ஸோ இதை ஒன்று சூஸ் பண்ணுங்க, நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பைல் 1 உங்கள் பர்சனோட எனர்ஜி பார்த்துட்டு நம்ம ஏஞ்சல் கைடன்ஸ் பார்த்துடலாம். இல்லை தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் இருக்கு. ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆன மாதிரி இருக்கு. இமோஷனலாக டிட்டாச் ஆகிட்டீங்க. ஃபிசிக்கலாக கண்டிப்பாக டிட்டாச். ஃபிசிக்கலாக வந்து ஒன்றா இல்லை, டிட்டாச். இமோஷ்னலாக டிட்டாச் ஆகிட்டு இருக்கீங்க. ஒருத்தர் இமோஷனல் டிட்டாச்மெண்ட் வந்துட்டீங்க. ஒருத்தவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒருத்தவங்க வந்து இமோஷ்னலாகவும் இதுலேருந்து வெளியில் போயிட்டாங்க. சரி, உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன, இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்க? பைல் 1. உங்கள் பர்சன் வந்து எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க. எல்லாமே இப்போ வந்து பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. உங்கள் பர்சனுக்கு லவ் நிறையா இருக்குது. லவ் அப்படிங்கிற மாதிரி இமோஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ அதிகமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்களை ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் எனர்ஜி வந்து அவங்க நல்லாவே ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் நினைவுகள் அதிகமாக வருது. அதனாலேயே அவங்க உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் ஃபிசிக்கல் அட்ராக்ஷனும் வந்து இங்கே இருக்குது. ஃபிசிக்கல் டிசைர் அதிகமாக இருக்குது, உங்களை நோக்கி வரணும். ஸோ பைல் 1 ஒரு விஷயம் ஷியோராக சொல்லணும்னா, அவங்க உங்களை நோக்கி வர்றதுக்கான ஆக்ஷன், அதாவது ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வரப்போகிறாங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மூவ் ஆன் ஆன மாதிரி இருக்கு. இல்லை உங்கள் பர்சன் வந்து உங்களோட வேல்யூ தெரியாமல் மூவ் ஆன் ஆகி போயிருந்தாலும், இப்போ அவங்க லைஃப்பில் அவங்க வாழ்க்கையில் அடிபட்டதுனால நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் லவ்வை வந்து உங்கள் பர்சனை கொடுக்கறது இல்லை, நீங்கள் புல் பேக் பண்ணிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் இமோஷனலாக டிட்டாச் ஆகிருக்கீங்க. உங்கள் பர்சன் வந்து இன்னும் இமோஷனலாக உங்க கூட கனெக்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க. நீங்க உங்களுக்கு பிரேக்கப் ஆகும்போது அப்படியே ஆப்போசிட்டா இருந்திருக்கும். நீங்க ரொம்ப கனெக்ட் ஆகியிருந்திருப்பீங்க. உங்க பர்சன் வந்து ஈஸியா உங்களை விட்டு போறது, உங்களை வேல்யூ பண்ணாம போறது, உங்களோட அருமை தெரியாம இருக்கிறது, அந்த மாதிரி இருந்திருக்கும். இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, உங்க பர்சன் சைட்ல இருந்து திரும்பிட்டீங்க. இங்க பாருங்களேன், அவங்க லைஃப் வந்து இப்ப பேலன்ஸ்டா போகல. அவங்க லைஃப்ல நீ உங்களை விட்டுட்டு போனா இருந்துட முடியும், என்னால வாழ்ந்துட முடியும்னு நினைச்சிட்டு போயிருந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க லைஃப் வந்து ரொம்ப அடிபட ஆரம்பிச்சிருக்கு. இப்ப வரைக்கும் அவங்க வாழ்க்கையில வந்து ஏதோ கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க நினைக்கிற எதுவுமே வந்து அவங்களுக்கு சக்சஸ் ஆகிறது இல்லை. எஸ்பெஷலி உங்களுக்கு பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில இருந்து அவங்க உங்க பர்சன் விலகி போனதுக்கு அப்புறம் உங்க பர்சனோட வாழ்க்கையில ஒரு பேலன்ஸ் இல்லாம போயிட்டு இருக்கு. உங்க பர்சன் எப்படின்னா ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. யார்ட்டையும் அவ்வளவா எதுவும் பேச மாட்டாங்க. உங்ககிட்டயே வந்து அவ்வளவா எதுவும் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. மனசுக்குள்ளே வச்சுக்கிற ஒரு கேரக்டரா இருப்பாங்க. சரிங்களா? இப்போ வரைக்கும் அந்த இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு த்ரோட் சக்கரம் வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறதுனால தான் வந்து அவங்கனால வந்து முன்னாடி எடுத்துட்டு வரது வந்து உங்களுக்கு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு. உங்க அட்டென்ஷன் வேணும்னு நினைக்கிறாங்க, உங்க வேலிடேஷன் வேணும், உங்க சப்போர்ட் வேணும், உங்களுக்கு இமோஷனல் சப்போர்ட் வேணும். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் வந்து இமோஷனலா டிட்டாச் ஆகிட்டீங்கன்னு. அன்கண்டிஷனல் லவ் இருக்கு உங்களுக்கு லவ் இருக்கு. லவ் இல்லாமலாம் இல்லை, லவ் இருக்கு. பட் உங்ககிட்ட எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அளவுக்கு ஒரு சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் அதுவுமே கிடைக்காதுன்னு தெரிஞ்சுதான் நீங்க விலகிட்டீங்க. நீங்க ரொம்ப வெக்ஸ் ஆகி இமோஷனலா ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க. நீங்க வந்து குயின் ஆஃப் கப்ஸ், லவ்க்கு வந்து நீங்க ஒரு குயின் மாதிரி நிறைய லவ் ஆஃபர் பண்ணுவீங்க. நிறைய லவ் ஆஃபர் பண்ற ஒரு பர்சன். நீங்க கொடுத்து 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 ரொம்ப டயர்ட் ஆகி உங்க பர்சன்ட்ட இருந்து அதுக்கு பதிலா எதுவுமே கிடைக்கல. எல்லாமே ஒன் சைடடா இருந்திருக்கு.
இப்போ மேபி நீங்க வந்து ஒரு நியூ பர்சனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். பட் உங்க பர்சன் சைடு வந்து திரும்பவே இல்ல. உங்க பர்சன் தான் வந்து ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து உங்களுக்கு எந்த விதமான சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல, ஒரு லவ் இல்ல. எல்லாமே ஒன் சைடடா இருந்திருக்கு. நீங்களே குடுத்துட்டு இருந்திருக்கீங்க. இப்போ உங்க பர்சன் லைஃப்ல வந்து அவங்க மெயினா அவங்க எதிர்பார்க்கிறது வந்து எனக்கு ஒரு சப்போர்ட் ஆயிரு. எமோஷனலா எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே கிடையாது. என்கிட்ட லவ் காமிக்க யாருமே இல்ல. உங்க பர்சன் லவ் வாங்கி வாங்கி வாங்குறதுக்கு தான் அவங்க ரெடியா இருக்காங்களே தவிர குடுக்க இன்னும் ரெடி ஆகல. அவங்க மனசுல இருக்கிறதா சொல்றதுக்கும் வந்து அவங்க பயப்படுறாங்க. அந்த மாதிரி தான் தெரியுது. புது எனர்ஜியோட வந்தாதான் நீங்க ஒத்துக்குவீங்க. பழைய மாதிரி இருந்தா நீங்க வந்து ஒத்துக்க மாட்டீங்கங்கிறது வந்து அவங்களுக்கு நல்லாவே புரிய வச்சுட்டீங்க நீங்க. பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே. ஸோ அவங்க எதிர்பார்க்கறது லாங் டேர்ம் தான். ஒரு ஸ்டேபிள், ரொம்ப லாயலா இருக்காங்க. லாயல், ஜென்யூனான பர்சன், ஜென்யூனா உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு உண்மைத்தன்மையோட நடந்துக்கணும், அந்த எண்ணம்லாம் இருக்கு. 5 ஆஃப் வாண்ட்ஸ். எஸ், உங்க பர்சனோட நிலைமை பார்த்தீங்கன்னா அவங்க ஃபீலிங்ஸோட அவங்களே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க தப்பெல்லாம் நினைச்சு அவங்க ரொம்பவே வந்து கவலைகள். அவங்க பாருங்க இந்த அளவுக்கு சண்டை போட்டுக்கிறாங்கன்னு, இந்த இடத்துல நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், இது நான் பண்ண தப்பு, இது நான் பண்ண தப்பு. இப்பதான் அவங்க பண்ண ஒவ்வொரு தப்பையும் வந்து அவங்க உணர ஆரம்பிச்சிருக்காங்க. குற்ற உணர்ச்சி இப்பதான் வந்து அதிகமாகுது. இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கேன், நான் இந்த அளவுக்கு என் பர்சனை நான் ஹர்ட் பண்ணியிருக்கேன், நான் இந்த அளவுக்கு நான் வலி கொடுத்துருக்கேனான்னு அவங்களுக்குள்ளே அந்த ஒரு குற்ற உணர்ச்சி வந்து குற்ற உணர்ச்சி ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வைங்களேன். அவங்க ஃபீலிங்ஸ் தாட்ஸோட அவங்களே அவங்க பிளேம் பண்ணிக்கிறாங்க. இத்தனை நாள் மேபி உங்களை பிளேம் பண்ணியிருந்திருக்கலாம். பாருங்களேன், இந்த 2 கார்டு காம்பினேஷன் வந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, உங்க லவ் கம்ப்ளீட்டா உங்க எனர்ஜி நீங்க புல் பேக் பண்ணிட்டீங்க. கம்ப்ளீட்டா உங்க லவ் எடுத்துட்டீங்க. அவங்க எந்த விதமான லவ்வும் உங்ககிட்ட இருந்து ஃபீல் பண்ணல. உங்ககிட்ட இருந்து ஒரு மெசேஜ் கால், அப்படியே நீங்க மெசேஜ் கால் பண்ணாலும் அதுல எந்த லவ்வுமே அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு தேவை நீங்க இமோஷனலா அவங்க கூட கனெக்ட் ஆகணும். நீ எனக்கு லவ் கொடுன்னு தான் கேட்குறாங்க. பட் நீங்க எப்படின்னா லவ் வச்சிருக்கீங்க, அது அன்கண்டிஷனலான லவ் தானே தவிர ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப இந்த பிக்சர் பார்த்தா தெரியும், ரொம்ப ஒரு ஏமாற்றம் உங்களுக்கு. இப்பயுமே பாருங்களேன், லவ் கொடுக்கறதுக்கு தான் ரெடியா இருக்கீங்க. நீங்க இந்த பர்சனுக்கு கொடுக்க இப்ப தயாரா இருக்கிற மாதிரி இல்லை. பைல் 1 வேற யாரோ கிடைக்க மாட்டாங்களா ஒரு ஏக்கம் தான். இந்த பர்சனே உங்களால மறக்க முடியல. ஸ்டில் யூ ஆர் இன் லவ் வித் தம். லவ் இருக்கு, இருந்தாலும் ஒரு ஏக்கம் இருக்கு. எனக்கு ஏத்தம் இந்த பர்சன் எப்படி மாற மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு நீங்க வந்திருக்கீங்க. எப்படி இவங்க வந்து நான் கேட்கற மாதிரி, நான் எதிர்பார்க்கிற மாதிரி வரப்போறது இல்லை. வேற யாராவது அட்லீஸ்ட் எனக்கு லவ் கொண்டு வருவாங்களா? அப்படியே புதுசா உங்களுக்கு வந்தாலும் உங்க மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. என்னால புது பர்சன் கூட வந்து என்னால இந்த அளவுக்கு வந்து லவ் என்னால காமிக்க முடியுமா? ஏன்னா இந்த பர்சனை வந்து உங்களால மறக்க முடியல. இப்ப யாருக்காக இந்த வீடியோ பாக்குறீங்களோ அவங்கள உங்களாலேயும் மறக்க முடியல. ஆனா எதிர்பார்ப்பு இல்லை. நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்கன்னு மாதிரி தெரியுது. உங்க பர்சன் வந்து இப்ப எப்படி பாத்தீங்கன்னா, இப்பதான் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கே வந்து அவங்க யோசிக்கிறாங்க. இல்ல நான் ஏதாவது பண்ணியே ஆகணும், இல்லைன்னா இந்த பர்சன் வந்து என்னை விட்டு நீங்க என்னை விட்டு போயிருவீங்க, என்னோட பழைய எனர்ஜி ஃபுல்லும் முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இதுல வந்து நான் உங்களுக்கான சைன் நான் ஃபர்ஸ்ட் இதுல கொஞ்சம் நான் கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். உங்க பர்சன் வந்து கடகம், மீனம், விருச்சகம் இருக்கலாம். சிம்மம், மேஷம், தனுசு அதிகமா இருக்கு. கேன்சர், கடகம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ரிஷபம் இருக்கு. விருச்சகம் ரொம்ப அதிகமா இருக்கு. உங்களோட எனர்ஜி பாருங்களேன். குயின் ஆஃப் வாண்ட்ஸ். ஜஸ்ட் நீங்க வந்து கிளம்பிட்டீங்க, அவ்வளவுதான். இதுதான் உங்க எனர்ஜி. குயின் ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜில இருக்கீங்க. ஒரு பெரிய ஷிஃப்ட், மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது. ஜஸ்ட் மாறிட்டு இருக்கீங்க. ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சு, சடனா மாறிட்டீங்கன்னு சொல்ல முடியாதான். இன்னுமே வந்து லவ் பாருங்க ஆஃபர் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கீங்க. ஒரு நியூ பர்சனுக்காக கூட நீங்க வெயிட் பண்ணலாம். நியூ பர்சனுக்கு இல்லைன்னா என் பர்சனே வேணாங்கிற மாதிரி வந்திருக்கீங்க. பட் உங்க ஆழ் மனசு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. ஜஸ்ட் நீங்க வெளியில சொல்லிக்கிறீங்க இல்ல இந்த பர்சன் வேணான்னு, பட் வந்து உங்க ஆழ் மனசு வந்து இவங்க தான் வேணும்னு இருக்கு. ஒரு நியூ பர்சனோட இது ஒரு ஐ திங்க் நீங்க ரொம்ப ஒரு ஹை வைப்ரேஷன் போயிட்டு இருக்கிறனால உங்களுக்கு யாராவது நியூ ப்ரப்போசல்ஸ் கூட வந்திருக்கலாம். இப்போ உங்களோட பார்வை அவங்க மேல கூட விழுந்திருக்கலாம். சரி ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு லைட்டா யோசனை போகுது. பட் உங்க மனசு வந்து சோல் கனெக்ஷன் வந்து இந்த பர்சனோட தான் இருக்கு. பட் உங்க லைஃப்காக, ஒரு ஃபியூச்சருக்காக சில பேர் பயந்துட்டு இருக்கீங்கன்னா, அப்படி இருக்கிறவங்க வேணாலும் ஒரு நியூ லவ்க்காக எதிர்பார்க்கலாம். பட் நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் உங்களை சுத்தி இப்ப ப்ரப்போசல்ஸ் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு சில பேருக்கு. லவ் அந்த மாதிரி ஏதாவது லவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து உங்ககிட்ட சில பேர் வர்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு உங்க எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்க எனர்ஜி நீங்க வந்து சிம்மம், மேஷம், தனுசு இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கலாம்.
ரொம்ப அட்ராக்ட் பண்றீங்க. நீங்க வந்து ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். எங்க போனாலும் உங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் ஆகட்டும், உங்க பேச்சாகட்டும், உங்க பேச்சு மூலமா நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அழகான பெர்சன். வெரி வெரி பியூட்டிஃபுல்லான ஒரு பெர்சன். 3 ஆஃப் வாண்ட்ஸ். உங்களுக்கு ஃபியூச்சர நெனச்சு வந்து இப்ப ரொம்ப யோசிக்கிறீங்க. எதிர்காலம் வந்து என்ன? யாரு கூட? இவங்க வருவாங்களா? இவங்களுக்காக நான் வெயிட் பண்ணலாமா? இல்ல மூவ் ஆன் ஆகலாமா? அப்படிங்கிற ஒரு 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 குழப்பம். சரிங்களா? ஒரு கிராஸ் ரோட்ல இருக்கிற மாதிரி தான். என்ன இவங்களே வருவாங்களா? இல்ல ஒரு வேற வழி நம்ம வேற வாழ்க்கையை நோக்கி போகலாமா? எதிர்காலம் எப்படி இருக்கும்? இந்த பெர்சன் என்னால மறக்க முடியுமா? ஏன்னா சோல் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான். 7 ஆஃப் வாண்ட்ஸ். நீங்க வந்து ஒரு டிஃபென்சிவ் மோட்ல தான் இருக்கீங்க. உங்க பெர்சன் வந்து பழைய மாரி நீ என்னை மேனிபுலேட் பண்றேன்னா வந்துராத, என்கிட்டலாம் வந்துராத அப்படிங்கிற மாரி தான் இருக்கீங்க. உங்க எனர்ஜி எப்படி ஆயிடுச்சுன்னா, நீங்க மூவ் ஆன் ஆகிட்டீங்க கம்ப்ளீட்டா. நீங்க மேபி உங்க பெர்சன் பிளாக் பண்ணியிருக்கலாம், நீங்க பிளாக் பண்ணியிருக்கலாம். இங்க பிளாக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் காமிக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்க பெர்சன் வந்து சேலஞ்சஸ்க்குலாம் ரெடி ஆக மாட்டாங்க. எனக்காக ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. எனக்காக நிக்க மாட்டாங்க. அப்படின்னு ஒரு தெளிவு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க விலகி இருக்கீங்க. சரிங்களா? பயம் இருக்கு. நான் இந்த வார்த்தை சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஏதோ ஒரு பயம் இருக்கு. உங்க ஆழ் மனசுல பயம், ஒரு லோ வைப்ரேஷன் கொஞ்சம் இருக்கு. இன்னும் நீங்க அதுலருந்து ஹீல் ஆகி வெளியில வரணும். சரிங்களா? ஒரு 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 எதிர்காலத்துக்கு நெனச்சு கூட உங்களுக்கு பயமா இருந்திருக்கலாம். ஒரு பார்க்குற வியூவர்ஸ் வந்து மேஷம், சிம்மம், தனுசுவா ஏன்னா 3மே இன்னைக்கு பாண்ட்ஸ் நெறையா வந்திருக்கு. நீங்க வந்து எல்லாமே வந்து ஆக்ஷன் ஓரியன்டடா எதிர்பார்க்கிறீங்க உங்க பெர்சன்ட்ட இருந்து. எதுவுமே நீ வார்த்தையில சொல்லாத, எனக்கு ஆக்ஷன்ல சொல்லு. அதுதான் உங்களோட எதிர்பார்ப்பு. ஆனா உங்க பெர்சன் ஜஸ்ட் வார்த்தையில பேசுறவங்களா இருப்பாங்க. ஆக்ஷன் எதுவுமே இருக்காது. உங்களுக்காக எந்த முயற்சியுமே எடுக்க மாட்டாங்க. ஆனா இப்ப பாருங்களேன், அவங்கள ஒரு கன்ஃபர்மேஷன் குடுக்குற மாரி, உங்கள நோக்கி வர்றதுக்காக இப்ப அந்த மாரி தான் போயிட்டுருக்கு. சரி, நம்ம ஏஞ்சலோட கைடன்ஸ் பார்த்துரலாம். வேர்ல்டு கார்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பைல் 1 உங்களுக்கு ஏதோ ஒரு சைக்கிள் வந்து முடிவுக்கு வருது. இப்ப நீங்க இந்த மாரி ஒரு ஹை வைப்ரேஷன்ல இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒண்ணு உங்களுக்கு நியூ பெர்சனோட லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தெரியுது. இல்ல இது பெர்சன வந்து நீங்க அக்செப்ட் பண்ற மாரி இருந்தா, இந்த பேட்டர்ன வந்து முடிச்சிருவீங்க. இனி வந்து இந்த பெர்சன் வந்து மறுபடியும் வந்தாங்க அப்படின்னா, நீங்க பழைய எனர்ஜில இருந்தா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு சைக்கிள வந்து நீங்க முடிவுக்கு கொண்டு வரீங்க. ஏதோ உங்களோட கர்மாவ வந்து நீங்க முடிக்கிற மாரி இருக்கு. அந்த கர்மாவை ஒரு முடிவை நோக்கி போற மாதிரி இருக்கு. வேர்ல்டு கார்டு வந்திருக்கு. சரிங்களா? இது நீங்க டிராவல் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இல்ல வேற இப்ப இருக்கிற உங்களோட நேட்டிவ்ல இருந்து வேற ஒரு லொகேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இல்ல நீங்களும் உங்க பெர்சன் வேற வேற லொகேஷனா இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்க பெர்சன் வந்து உங்ககிட்ட வர்றதுக்கு வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கணும். கம்ப்ளீட்டா அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கணும் தான் நினைக்கிறாங்க. ஆனா அவங்க எப்படி வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. த்ரோட் சக்ரா க்ளோஸ்டா தான் இருக்கு. ரொம்ப இன்ட்ரோவர்ட். மனசுல இருக்கிற எல்லாமே சொல்ல மாட்டாங்க. நீங்க வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. உங்க லவ் வேணும், உங்க எனர்ஜி வேணும், அதெல்லாம் வேணும். அவங்களோட மன குழப்பங்கள்ல இருந்து வெளியில வர்றதுக்காகவே நீங்க வந்து இப்ப அவங்களுக்கு தேவைப்படுறீங்க. அதனால மெயினா அங்க ஸ்ட்ரெஸ், அங்க பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு ஃப்ரெஷ்ஷான பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அவங்க லைஃப் வந்து இப்ப வந்து நல்லா நார்மலா போகல. சரிங்களா? பிரச்சனை கண்டிப்பா போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, பைல் 1 இப்போ உங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸ். எஸ், நீங்க குயிக்கா லவ்ல விழுந்துடுறீங்க. அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. சீக்கிரம் உங்க லைஃப்ல வந்து யாராவது உங்ககிட்ட அன்பு காமிக்கிறாங்கன்னா சீக்கிரமா விழுந்துடுறீங்க. அதுல அவங்களை நம்பிடுறீங்க. ரொம்ப குயிக்கா நம்பிடுறீங்க. எதையுமே சீரியஸா வந்து கவனிக்க மாட்டேங்கிறீங்க. அந்த மாதிரிதான் தெரியுது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க. இதுவும் பாருங்களேன், நியூ பர்சன். சரிங்களா? ஸோ ஒரு நியூ பர்சன் வந்து உங்க லைஃப்குள்ள வர்ற மாதிரி இருக்கு. அதைத்தான் நான் இங்கேயும் சொன்னேன். யாரோ ஒரு நியூ பர்சனுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. எனக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஷிப்ல மட்டும் கிடையாது, உங்க லைஃப்லயே ஒரு உங்க வாழ்க்கையில வந்து ஏன்னா வேர்ல்டு கார்டு வந்துச்சு. ஏதோ ஒரு பெரிய பேட்டர்னை வந்து நீங்க முடிக்கிறீங்க. இந்த பர்சனோட உங்களுக்கு பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகாது. உங்களுக்கு இருக்கிற எனர்ஜி வைஸ் பார்க்கும்போது இந்த பர்சன் ஒண்ணு வந்தாங்கன்னா ஒண்ணு அவங்க மாறிட்டு வரணும். நீங்களும் மாறிட்டீங்க. நீங்க பழைய மாதிரி கிடையாது. அந்த பர்சனும் மாறி வரணும். நீங்களும் மாறி அதான் வேர்ல்ட் கார்டு. 2 பேருமே அந்த லெசனை கத்துக்கிட்டு வருவீங்க. உங்க பேட்டர்ன் வந்து முடியுது. பைல் 1. ஸோ உங்களுக்கு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, புதிய வாய்ப்பு வருது. உங்களுக்கு ஜாப் ஆகட்டும், இல்லை ஏதாவது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் வருது. ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு நியூ பர்சனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் வருது. பட் கண்டிப்பா யூனிவர்ஸ் வந்து ஒரு நியூ பர்சன் கொண்டு வராங்க. பட் அதோட சேர்ந்து ஒரு வார்னிங்கும் வந்திருக்கு. அதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. சீக்கிரம் குயிக்கா அந்த நியூ பர்சன் வந்தாலும் குயிக்கா அவங்ககிட்ட லவ் காமிச்சிடாதீங்க.
நல்லா அனலைஸ் பண்ணி உங்களோட சோல்மேட்டான்னு பார்த்துட்டு லவ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க லவ் பண்ணிட்டீங்கன்னா அதுல ரொம்ப இன்வால்வ் ஆயிடுறீங்க, ரொம்ப ஹர்ட் ஆயிடுறீங்க. உங்களால இமோஷனலா டிட்டாச் இப்ப நீங்க இமோஷனலா வெளியில வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியில வந்திருப்பீங்க. அவ்வளவு ஈஸியா வந்திருக்க மாட்டீங்க. சர்ப்ரைஸ் கண்டிப்பா ஏதோ ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி, ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இருக்கு, ஷியூரா இருக்கு பைல் 1. அதான் யூனிவர்ஸ் சொல்ல வர்றாங்க. ஹார்ட் பிரேக், பழைய ஹார்ட் பிரேக்ல இருந்து அது முடிவுக்கு வருது. அதான் சொல்லி இட் வில் பாஸ், அது போயிடும், அவ்வளவுதான். ஒரு நீங்க டாக்ஸிக்ல இருக்கீங்க இல்ல ஹார்ட் பிரேக்ல இருக்கீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு புது பர்சன் பைல் 1க்குள் வந்து வர மாதிரி தெரியுது. இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இதே பர்சன் வந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு விஷயம் சொல்ல முடியும், உங்க பர்சனும் கம்ப்ளீட்டா எனர்ஜி மாறிட்டு வந்தா மட்டும்தான் உங்க கூட லைஃப்குள்ள நீங்களும் விடுவீங்க. நீங்களும் பழைய மாதிரி ஓவர் கிவ் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு வந்து நீங்க நல்ல பாடத்தை கத்துக்கிட்டீங்க, இனி எப்படி நடந்துக்கணுங்கிறத நல்லா கத்துக்கிட்டீங்க. ஸோ நீங்களும் சரி உங்க பர்சனும் சரி இனி சேரும் போது 2 பேருக்குமே ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் வந்து தான் வந்து சேர போறீங்க. அந்த எனர்ஜி ஷிஃப்ட்டுக்கு அப்புறம் உங்க லைஃப் வந்து ரொம்ப அழகா இருக்கும். சரிங்களா? ஏன்னா பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர மாதிரி இருக்கு. புது பர்சன் வந்தாலும் லவ் பார்த்து நிறைய லவ் கொடுக்காதீங்க, அதுல கொஞ்சம் இதா இருங்க. இப்போ உங்க பர்சன் ஓவராலா சொல்லும் போது இப்போ உங்க லவ் அவங்களுக்கு கிடைக்கல, உங்களோட அன்பு கிடைக்கல, அதை தேடிட்டு வர்றாங்கன்னு சொல்லலாம். சரியா? அவங்களுக்கு லவ் இருக்கோ இல்லையோ அது செகண்டரி. பட் நீங்க வந்து அவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. இப்ப என் லைஃப்ல ரொம்ப கஷ்டம் போயிட்டு இருக்கு, நீ எனக்கு ஆறுதலா இரு, எனக்கு சப்போர்ட்டிவா இரு, பண பிரச்சனையா அதுக்கு நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு, நான் அதுக்காக வந்து ஆக்ஷன் எடுத்து வர்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. பயங்கர மனக்குழப்பங்கள்ல தான் இருக்காங்க பைல் 1. இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் வேணும், ஹீலிங் செஷன் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். பைல் 2க்கு வந்து கார்டுல பார்த்த வரைக்கும் 2 பேருமே இண்டிபெண்டா அவங்கவுங்க லைஃப்ல இருக்கீங்க. 2 பேருக்குமே ஈகோ இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. ஈகோனாலதான் உங்க ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த ஸ்டெப் போகாத மாதிரி இருக்கு பைல் 2. சரி, இப்போ உங்களுக்கான மெசேஜ், ஐ மீன் கரண்ட் எனர்ஜி ஆஃப் யுவர் பர்சன் இப்போ என்ன ஃபீலிங்ஸ்ல இருக்காங்க, பைல் 2க்கு என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ். உங்க லைஃப்குள்ள ரொம்ப ஃபாஸ்டா வந்த ஒரு பர்சனா இருப்பாங்க, ரொம்ப ஃபாஸ்டா அந்த பர்சன் உங்களை சேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. பட் உங்க பர்சன் வந்து உங்க லைஃப்குள்ள வந்ததுக்கான மெயின் ரீசன் நான் சொல்லிடுறேன். உங்க ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு ஏதோ கத்துக் கொடுக்க வேண்டியது இருந்திருக்கு, அதனாலதான் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி, எஸ்பெஷலி அவங்க இந்த பிரிவுல வந்து ஏதோ கத்துக்கிட்டாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து உங்க பர்சன் ரொம்ப கோல் ஓரியன்டா இருப்பாங்க. ஃபியூச்சர், எதிர்காலம், பணம், வீடு, கார், அந்த மாதிரியான ஒரு மாயையான அந்த விஷயங்கள் எல்லாம் ஆசை அதிகமா. ஆசை மீன்ஸ் அதை நோக்கி போற ஒரு பர்சனா இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கல், ரொம்ப ஒரு யதார்த்தமான வாழ்க்கை தான். இமோஷன்ஸ் வந்து வேலைங்க அவ்வளவா செய்யாது உங்க பர்சனுக்கு, ப்ராக்டிக்கல் லைஃப். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து நீங்க தேவைப்பட்டிருக்கீங்க. சடனா அவங்க ஆசைப்பட்டு அவங்களை லவ் பண்ணா சரியா வரும், லைஃப்ல நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உங்க லைஃப்குள்ள வந்திருப்பாங்க. ரொம்ப ஃபாஸ்டா எதையுமே யோசிக்காம, பின்னாடி ஃபியூச்சரை பத்தி எதையுமே யோசிக்காம, இப்ப வந்து அவங்க வந்து உங்க கூட எதிர்காலம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு வெயிட்டிங் எனர்ஜில தான் இருக்கு. அட்ராக்ஷன் அதிகமா இருக்கு. உங்களை நோக்கி வர்றது வர்த்தா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் அவங்களுக்கு இருக்கு. அதுக்காக வந்து நான் எஃபர்ட் போடணும், எஃபர்ட் போட்டாதான் வந்து உங்க லைஃப்ல வர முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க இருக்காங்க. இப்போ உங்க பர்சனோட ஃபோக்கஸ் ஃபுல்லுமே கரியர்ல இருக்கு. சரிங்களா? பணத்துல இருக்கு, அவங்க கரியர்ல அந்த மாதிரி தெரியுது. எஸ், எதிர்காலம் பத்தின ஒரு குழப்பத்துல இருக்காங்க. உங்களை தேடி வந்து எஃபோர்ட் போட்டா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்காங்க. நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இதுல வந்து கும்பம், மிதுனம், துலாம் இருக்கு, நிறைய இருக்கு இதுல. கன்னி, மகரம், ரிஷபம், சிம்மம், மேஷம், தனுஷு. உங்க பர்சனோட இதுல வந்து யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு சைன் காமிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. நைட் ஆஃப் வாட்ஸ், கிங் ஆஃப் வாட்ஸ். ஸோ இப்பதான் உங்களுக்கு உண்மை புரிய ஆரம்பிச்சிருக்கு, உங்களை பத்தின உண்மை. உங்க பர்சன் ரொம்ப லாஜிக், லவ்வர்ஸ் கார்டு, சம் சோல் கனெக்ஷன், டீப் கனெக்ஷன் அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இவங்கனால இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில போக முடியல. பைல் 2க்கு வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஈஸியா வந்து ஒரு ஃபியூச்சரை பத்தி, எதிர்காலத்தை பத்தி நினைக்காம உங்க மேல ஜஸ்ட் ஒரு ஆசையில, ஒரு ஒரு த்ரில், ஒரு எக்ஸைட்மெண்ட்ல உள்ள வந்துட்டாங்க. சரிங்களா? அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது நீங்க அப்ப அவங்க வாழ்க்கையில போயிருந்திருக்கலாம். ஒரு த்ரில்லுக்காக, ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றத்துக்காக கூட உங்க லைஃப்குள்ள வந்த மாதிரிதான் இருக்கு. பட் வேகமா வந்திருக்காங்க. பட் இந்த ரிலேஷன்ஷிப் இந்த அளவுக்கு பாதிக்கும்னு அவங்க நிஜமா எதிர்பார்க்கல. ஏன்னா பின்னாடி எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம வந்தவங்க இப்ப எதிர்காலம் வந்து பத்தி ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வந்து அவங்கனால வந்து மூவ் பண்ண முடியல. இப்ப லவ் வந்து லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு. லவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
ஆனா இன்னும் வந்து அவங்களுக்கு என்ன அத வந்து லாஜிக்கா யோசிக்கிறாங்கன்னு சொல்லலாம். சரியா? இப்ப லவ் இருக்கு. அத கூட அவங்க எமோஷனலா கனெக்ட் பண்ண பயப்படுறாங்க. உங்க பெர்சன் ரொம்ப லாஜிக் அது ஒண்ணு சொல்லலாம். எமோஷனலா உங்க கூட கனெக்ட் ஆகுறதுக்கு வந்து அவங்க தயாரா இருக்க மாட்டேங்கிறாங்க. ஜஸ்ட் லைக் தட் எல்லாமே பார்க்கறது, சரி பார்த்தோம் போற வரைக்கும் போட்டோம். ஃப்ளோல விடுற பெர்சன் தானே தவிர இதுக்காக எஃபோர்ட் போட்டிருக்க மாட்டாங்க. பட் இப்ப அவங்க நினைக்கிறாங்க, ஓ நான் முயற்சி பண்ணலைன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல எதிர்காலம் இல்ல போல. என் பெர்சன் கூட உள்ள போக முடியாது போல. இந்த பெர்சன் கூட நான் இவ்ளோ அட்ராக்ட் ஆவேன். இந்த அளவுக்கு எனக்கு ஒரு புல் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாரி இப்ப இந்த மாரியான ஒரு சேஞ்சஸ். இப்ப ஒரு உண்மை தெரிய ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். இந்த ரிலேஷன்ஷிப்போட உண்மை நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் டு கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ். ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உண்மைகள் வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஃபாஸ்டா ஆக்ஷன் எடுத்தது வந்து இப்ப அவங்க அதெல்லாம் யோசிக்கிறாங்க. அவங்க பண்ண தப்பெல்லாம் யோசிக்கிறாங்க. ஏன்டா இந்த பெர்சன பார்த்தோம் அப்படிங்கிற மாரி தெரியாம உள்ள வந்துட்டோமா? ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து மிஸ் பண்றாங்க உங்கள வந்து லவ் பண்றது அந்த அளவுக்கு பாண்டிங் அதிகமா இருக்கு. அதுதான் ரீசன் அது சொன்னதுக்கு. சரிங்களா? ஏன் இந்த பெர்சன் நான் பார்த்தேன். நீ இவ்ளோ இந்த இந்த ரிலேஷன்ஷிப் இவ்ளோ பாடுபடுத்துது அப்படிங்கிற மாரி. இப்ப லாஜிக்காவே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இப்ப வரைக்கும் அத லாஜிக்கா கனெக்ட் பண்ண தான் பார்க்குறாங்களே தவிர, ம் இவங்க வந்து ஒரு எமோஷனலா அவங்க கூட கனெக்ட் ஆக மாட்டேங்கிறாங்க. சம்திங் ஏதோ ஒரு பிளாக்கேஜ் இருக்கு. என்ன பிளாக்கேஜ்? பைல் 2. ஏன் இவங்க வந்து உங்களை எமோஷனலா கனெக்ட் ஆக பயப்படுறாங்க? த எம்பரர் ஈகோ இந்த கார்டு தான் அங்கேயே வந்துச்சு. யாரோ இவங்க லைஃபையும் கண்ட்ரோல் பண்ணலாம். இவங்க வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான லைஃப்ல இருக்கலாம். ஓகேங்களா? இல்லைன்னா உங்க கூட வந்து ட்ரெடிஷ்னல் லைஃப் வாழ்றதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்காம இருக்கலாம். இல்ல பிடிக்காம மீன்ஸ் செட் ஆகாது. சொசைட்டி முன்னாடி வந்து ஏதோ சம்திங் அவங்களுக்கு ஒரு பிளாக்கேஜ் இருக்கு. பட் இந்த உங்க பெர்சனை யாரோ கண்ட்ரோல் பண்றாங்க. தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்கிற மாதிரி இருக்கு. ஈகோ அதிகமா இருக்குங்க. அதனாலதான் வந்து அவங்க எமோஷனலா கனெக்ட் ஆக மாட்டேங்கிறாங்க. உங்ககிட்ட வந்து வீக்னஸை காமிச்சிட்டோம்னா நீங்க அட்வான்டேஜ் எடுத்துக்குவீங்களோ, அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வர வேண்டியமோன்ட்டு இன்னும் எல்லாமே வந்து அவங்க ப்ராக்டிக்கலா தான் பாக்குறாங்களே தவிர, ஹார்ட் வந்து அவங்களுக்கு அழுகிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு அது வந்து காலையில வேலைக்கு போகும்போது அதை மறந்துடுறாங்க. நைட்ல தனிமையில் அவங்க அதை யோசிக்கலாம். 10 ஆஃப் கப்ஸ் நீங்க தான் பாருங்க எவ்வளவு லவ் இருக்கு. அது எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. ரெயின்போ பாக்குறீங்களான்னு பாருங்க. ரெயின்போ ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் உங்க லைஃப்ல. உம் ஆமா. ஸோ நீங்க தான் வந்து அவங்க லைஃப். நீங்க தான் அவங்களோட லவ். நீங்க மட்டும் தான் லவ்வர்ஸ் வித் 10 ஆஃப் கப்ஸ். வேற யாரும் கிடையாது. அவங்க அதனால தான் அவங்க வந்து இந்த லவ்வ வந்து லாஜிக்கா கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்கள ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்கள வந்து ரொம்ப அழகா ஏமாத்திட்டு இருக்காங்க. இது ஜஸ்ட் அவங்க இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு மாயை மாதிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆக்சுவலா அவங்க தான் ஒரு மாயையான உலகத்துல இருக்காங்க. உண்மையான லவ் எதுவும் தெரியாம ஒரு பணத்துக்கு பின்னாடி போறது, ஹார்ட்டை வந்து சப்ரஸ் பண்ணிட்டு மூளையில இருந்து யோசிக்கிறது. அவங்க தான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க வந்து நான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா யோசிக்கிறேங்கிற மாதிரி ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. பட் சோல் கனெக்ஷன் ஃபுல்லும் உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க பேசுனீங்கன்னா கூட ரொம்ப லாஜிக்கா பேசுற மாதிரி பேசுவாங்க. இதுதான் என் லைஃப்க்கு வந்து இப்படிதான் செட் ஆகும் இதுதான் அது. ஆனா அவங்க மனசுக்குள்ள அவ்வளோ லவ் இருக்கு. ஆக்சுவலா உங்களை விட அவங்க தான் வந்து உங்களை ரொம்ப லவ் பண்றாங்க. அவங்க தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட்டிங் எனர்ஜி ரொம்ப ஹெவியா தான் இருக்கு. ஆனா என்னன்னா ஒரு குழப்பம் என்னன்னா ஆக்ஷன் எடுக்கலாமா வேண்டாமா பாருங்க. 2 of wands with 10 of cups. நீ தான் என்னோட லவ்னு எனக்கு இப்ப புரிய வருது. ஸோ நான் உன்னை நோக்கி வரணுமா? இது ஒர்த்தா? நான் போடுற எஃபர்ட் எல்லாம் வந்து வேல்யூ தானா? இவங்க என்னோட ஃபியூச்சர் வரைக்கும் இவங்க என் கூட இருப்பாங்களா? இந்த லைஃப் வந்து செட் ஆகுமா? அந்த மாதிரி இருக்கு இதுல அவங்களோட தாட்ஸ். சரி. ஜஸ்ட் அவங்கள ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸ்டார் கார்டு நீங்க தான் அவங்களோட சன் ஸ்டார் எல்லாமே. ஒரு நம்பிக்கை இன்னும் வரலன்னு சொல்லலாம். இந்த ரிலேஷன்ஷிப் மேல அவங்களுக்கு நம்பிக்கை வரல. நீங்க தான் வந்து லைஃப் லாங் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை வரல. பட் அவங்க சோல் வந்து அவங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கு. சோல் அழுகுது. இதுதான் உன்னோட பர்சன், இதுதான் உன்னோட லவ் போ அப்படிங்குது. பட் அவங்க அந்த லாஜிக்கா யோசிச்சு அதை வந்து அந்த ஹார்ட் அந்த எமோஷன்ஸை வந்து சப்ரஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்கள வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க ஓவராலா சொல்லணும்னா. பட் நீங்க கொடுத்த லவ் பட்டர்ஃப்ளை ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். பேர்ட்ஸ் நிறைய பாக்குறீங்களான்னு பாருங்க. உங்களுக்கு வந்து பேர்ட் சவுண்டு கேக்குதுன்னா சம்திங் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏதோ சொல்ல வருது. யூனிவர்ஸோட சைன் பேர்ட் சவுண்ட். குரூப் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து போகுது. செட்டா போகிறதெல்லாம் உங்களுக்கு பார்க்க சான்ஸ் கிடைச்சிச்சுனால யூனிவர்ஸோட சைனா எடுத்துக்கோங்க. சம்திங் உங்ககிட்ட அவங்க ஏதோ ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் பண்றாங்க. அட்ராக்ஷன்ங்கிறத தாண்டி ஒரு புல் வந்து அவங்களுக்கு இருக்கு. இதுல இருந்து போக முடியாது கண்டிப்பா. சரி, வேற என்ன எனர்ஜி இருக்கு? மறுபடியும் ஸ்டார் தான் வருது. ஸோ சரி பார்க்கலாம். அவங்க ஹீல் ஆகிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. பழைய விஷயங்கள்லாம் வந்து மறந்துட்டு
அப்படிதான் வரணும். வந்தால் அப்படிதான் வருவாங்க. பட் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஃபாஸ்ட்டா உங்கள நோக்கி வருவாங்க. அவங்க எனர்ஜி அப்படிதான் இருக்கு. எஸ். உங்கள வந்து விட்டு குடுக்க மாட்டாங்க. சரிங்களா? உங்கள விட்டு குடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா உங்க மேல பொசசிவ்னஸ் அதிகமாகுது. நாள் ஆக ஆக பொசசிவ்னஸ் அதிகமாகுது. ரொம்ப வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க எமோஷன்ஸ. இவங்க சூப்பரா எமோஷன்ஸ வந்து கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்க. நீங்க தான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க. ஓவரா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க. இவங்க சீக்ரெட்ஸ் மெயின்டெயின் பண்ணுவாங்க. எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்க. உங்க பெர்சன் ஓவரால் எனர்ஜி என்னன்னு கேட்டீங்கன்னா, லவ் இருக்கு. பட் லவ்க்கு மேல அவங்க லாஜிக்கா யோசிச்சு, நான் அந்த மாரி பெர்சன் கிடையாது. லவ்லலாம் அவ்ளோ சீக்கிரம்லாம் விழுக மாட்டேன். லவ்க்காக வந்து நான் பின்னாடி போற ஆள்லாம் இல்ல. அப்படிங்கிற மாரி அவங்களவே அவங்க ஏமாத்திட்டு இருக்காங்கங்கிற மாரி தான் வருது. சரிங்களா? எல்லா விஷயங்களும் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஒரு மேஜர் ஆர்க்கானா உங்க பெர்சனோட லைஃப்ல வந்து ஒரு பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவங்க எனர்ஜி எல்லாமே பழைய எனர்ஜி வந்து முடியிற மாரி தான் இருக்கு. அவங்களே வந்து இதெல்லாம் வந்து முடிச்சிடணும் தான் நினைக்கிறாங்க. ஐ மீன் உங்க பெர்சன் வந்து ஆக்ஷன் எடுத்து வரணுங்கிற ஆசை இருக்கு. பட் இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, லாஜிக்கா யோசிச்சு அந்த ஆசைய வந்து அவங்களே சப்ரஸ் பண்ணிட்டு ஆக்ஷன் எடுக்காம எஃபோர்ட் போடணுமா? அப்படிங்கிற மாரி ஒரு சோம்பேறித்தனம் இங்க தெரியுது. சரிங்களா? உங்களுக்கான முயற்சி எடுக்கணுமா? போகணுமா? அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி போனா இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்த் தானா? இது வந்து நல்லபடியா ஒரு ஃபியூச்சர் வரைக்கும் நல்லபடியா போகுமா? லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் நல்லா தெரியுது. உங்க மெசேஜ்க்காக வெயிட் பண்ணலாம். உங்க கால்க்காக வெயிட் பண்ணலாம். பட் எதுவுமே அவங்க காமிச்சுக்க மாட்டாங்க. பொசசிவ்னஸ் அதிகமா இருக்கு. எமோஷன்ஸ வந்து சீக்ரெட்டா மறைச்சு வைக்க தெரிஞ்ச ஒரு பெர்சன். அதுலலாம் பயங்கர கெட்டிக்காரவங்களா இருப்பாங்க. அண்ட் நீங்க தான் வந்து அவங்களோட ஃபுல் லவ், கம்ப்ளீஷன் எல்லாமே அவங்க ஃபீல் பண்றாங்க. பட் அவங்க இன்னும் மனசு வந்து ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு தான் சொல்லணும். சரி. நம்ம ஏஞ்சலோட கைடன்ஸ் என்னன்னு பார்த்துரலாம். நான் உங்களோட எனர்ஜி ஒரு வாட்டி நான் செக் பண்ணிடுறேன். அப்ப வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மாரி கிடைக்கும். நீங்க என்ன எனர்ஜில இருக்கீங்க? தூக்கம் இல்ல. எஸ். உங்க பெர்சனுக்காக வெயிட்டிங் எனர்ஜி அதிகமா இருக்கு. தூக்கம் இல்லாம இருக்கீங்க. நெறைய யோசிக்கிறீங்க. நெகட்டிவா நெறைய யோசிக்கிறீங்க. நெகட்டிவா யோசிக்கிறீங்க. பைல் 2. நீங்க சிம்மமா இருக்கலாம். இப்ப லவ்ல வந்து ஒரு பெரிய பாடத்த கத்துக்கிட்டீங்க பாருங்க. உங்களுக்கும் ஸ்டார் 2 பேருக்குமே ஸ்டார் கார்டு வருது. 2 பேருமே அமைதியா அவங்கவங்க வொர்க்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஈகோ 2 பேருக்குமே அதிகமா இருக்கு. நீங்களும் நானும் எந்த ஸ்டெப் எடுக்க மாட்டேன். உன்ன நோக்கி வரமாட்டேன். நீ பண்ணதான் தப்புன்ட்டு இருக்கீங்க. அவங்களும் நான் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி ஒரு எனர்ஜில இருக்கீங்க. பட் பர்டன் வந்து எமோஷனல் பர்டன் வந்து உங்களுக்கு தான். ஏன்னா உங்க பெர்சன் வந்து அந்த எமோஷன்ஸ் எல்லாம் லாஜிக்கா யோசிச்சோ, வேலையில ஃபோக்கஸ் பண்ணியோ வந்து அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. உங்க பெர்சன் அதுல எல்லாம் ரொம்ப கிங்கு மாதிரி. சரிங்களா? நீங்க எப்படி இருக்கீங்கன்னா, உங்க எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அழுக, தூக்கம் இல்லாம இருக்கிறது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு சுமந்துட்டு போகவே முடியல. இந்த ரிலேஷன்ஷிப்ப உங்களால இறக்கி வைக்க முடியல. இத விட்டுட்டு மூவ் ஆன் ஆக முடியல. இது மூவ் ஆன் ஆனா தான் உங்களுக்கு லைஃப் வந்து நல்லா இருக்கும். ஃபியூச்சர் வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு தெரியுது. ஆனா, உங்கனால முடியல. இந்த பெர்சன வந்து விட்டுட்டு உங்கனால மூவ் ஆன் ஆக முடியல. ரொம்ப ஸ்ட்ரக் ஆகி இருக்கீங்க. பாரம் அதிகமா இருக்கு, வலி குடுக்குது. ஆனா, உங்க மனசு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. உங்க மூளை சொல்லுது, "வேணாம், இவன விட்டுரு, இவங்கள விட்டுரு, இந்த இந்த பெர்சன விட்டுரு" அப்படின்னு உங்க மூளை சொல்லுது. பட் உங்க மனசு தான் வந்து இங்க டாமினன்ட் பண்ணுது. ஆனா உங்க பெர்சன் அப்படியே ஆப்போசிட். அவங்க மூளை சொல்றத கேட்குறாங்க. சரிங்களா? மனச அவங்க சப்ரஸ் பண்றாங்க, ஹார்ட்ட. பட் நீங்க வந்து தேவையில்லாத பாரங்கள நெறையா சுமந்துகிட்டு, அழுதுகிட்டு, ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு இவ்ளோ வலி குடுக்குதுன்னு தெரிஞ்சும், ஒரு முன்னேற்றமும் இல்லாம, வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப அழகான லைஃப் யூனிவர்ஸ் குடுக்க ரெடியா இருக்கு. உங்களுக்கு சைன் நெறையா காமிக்கலாம். பட் நீங்க வந்து அத பார்க்கறதுக்கு ரெடியா இல்ல. அந்த டிவைன் டைமிங்க்கு உங்களுக்கு வந்து பொறுத்துக்க வெயிட் பண்ற மாதிரி இல்ல. எனக்கு சீக்கிரம் ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்கிற மாரி இருக்கீங்க. அந்த ஒரு எனர்ஜி தெரியுது. பட் ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 8 வந்து இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். சின்ன சேஞ்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா, லவ் எவ்வளோ குடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு தெளிவு வந்திருக்கு. சரிங்களா? இப்ப உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுக்கலாம். லவ் நெறைய குடுத்தனால தான் வந்து இந்த அளவுக்கு நான் அடிபட்டுட்டேங்கிற ஒரு பாடத்த கத்துக்கிட்டீங்க. ஆனா, லவ் அப்படின்னாலே அது நீங்க தான். சரிங்களா? உங்க பெர்சன்ட்ட இருந்து வந்ததெல்லாம் வந்து ஜஸ்ட் உங்க பெர்சன் தான் உங்ககிட்ட இருந்து நெறைய லவ் வாங்கியிருக்காங்க. நெறைய எமோஷன்ஸ காமிச்சிருக்கீங்க. ஓவர் கிவ் பண்ணியிருக்கீங்க. பட் இப்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. வெளி ஆட்களுக்கு முன்னாடி சந்தோஷமா இருக்கிற மாதிரி, தனிமையில ரொம்ப அழுகுறது, நெறைய யோசிக்கிறீங்க. ஓவர் திங்கிங் ரொம்ப அதிகமா இருக்கு. பட் உங்க பெர்சன் வந்து என்னதான் உங்கள மிஸ் பண்ணனாலும், உங்க கூட வர்றது வந்து வொர்த்தா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அப்படி யோசிக்கிறாங்க. என்னதான் அவங்க சோல் கனெக்ஷன் ஃபீல் பண்ணாலும்.
2 பேருக்குமே வந்து லவ் இருக்கு அதிகமா. பட் உங்க பெர்சன் ரொம்ப அழகா அது வேலையில காமிச்சு வந்து ஃபேமிலி கூட இருந்தோ, வேலையில காமிச்சோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஒரு செலிப்ரேஷன், ஒரு கெட் டுகெதர், வெளியில போறது, அந்த மாரி டைம்ல வந்து அவங்க மனச வந்து மாத்திக்கிறாங்க. பட் நீங்க என்னன்னா, இதுவே யோசிக்கிறீங்க, இதுலயே இருக்கீங்க. அ உங்க எமோஷன்ஸ உங்கனால கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏதாவது உங்க உள்ளுணர்வு வந்து உங்களுக்கு நல்லது சொன்னாலும், அத நீங்க கேட்கறதுக்கும் தயாரா கிடையாது. இந்த பெர்சனோட ஞாபகம் தான். வெயிட்டிங் எனர்ஜி அதிகமா இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்ப உங்க கண்ட்ரோலுக்கு உங்களுக்கு புடிச்ச மாரி கொண்டு போகணுங்கிற மாதிரி இருக்கீங்க. டிவைன் டைமிங்க்குலாம் வந்து வெயிட் பண்ற மாரி தெரியல. ஆனா, ஒரு விஷயம் என்ன சொல்லலாம்னா, நீங்க நான் உங்கட்டலாம் வரமாட்டேன். அப் என்னதான் கவலைகள் இருந்தாலும், நான் உன்ன நோக்கி வரமாட்டேன்ட்டு ஸ்ட்ராங்கா உட்கார்ந்திருக்கீங்க. உங்க பெர்சனும் அப்படிதான். அவங்க வந்து லாஜிக்கா யோசிச்சு யோசிச்சு தப்பிச்சு போயிட்டுருக்காங்க. எந்த ஆக்ஷன் எடுக்காம. அங்க ஒரு சோம்பேறித்தனம் தெரியுது. உங்ககிட்ட வந்து ஒரு ஈகோ அதிகமா தெரியுது. உங்க வேல்யூ, உங்க செல்ஃப் வொர்த் அது எல்லாமே உங்களுக்கு இப்ப தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏஞ்சலோட கைடன்ஸ். எஸ். இது வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மாரி தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. நான் கார்ட் ரீட் பண்ணும்போதே தெரிஞ்சது எனக்கு. ஏதோ ஒரு உங்களுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப்ப விட்டுட்டு, ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லயோ, இல்ல உங்க வேல்யூ தெரியாத ஒரு பெர்சனோட உட்கார்ந்திருக்கீங்களோ, அப்படிங்கிற மாரி இருக்கு. ஏன்னா, உங்ககிட்ட உங்ககிட்ட எஃபோர்ட் எடுத்து வர்றது ஒர்த்தா அப்படின்னு யோசிக்கிற ஒரு பெர்சனுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. வெயிட்டிங் தான். நீங்க கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்டக்கு தான். என்ன பண்றதுன்னே மூவ் ஆன் ஆக முடியாம, வெளி அப்படியே அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க. இந்த பெர்சனோட தாட்ல அப்படியே ரொம்ப ஸ்டக் ஆகி நிக்கிறீங்க. உங்க உங்க ஹார்ட்ட வந்து நீங்க புரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும். எல்லாருமே உங்களோட லவ்வுக்கு வந்து தகுதியானவங்க கிடையாது. அதுதான் யுனிவர்ஸ் சொல்றது. நீங்க லவ் குடுக்குறீங்க இல்லையா? அவங்க எல்லாருமே உங்களோட லவ், உங்க அன்புக்கு வந்து தகுதியானவங்க கிடையாது. சரிங்களா? யாருக்கு குடுக்கணுமோ அவங்களுக்கு தான் வந்து நீங்க அந்த அன்ப, லவ்வ குடுக்கணுமே தவிர, நீங்க ஒருத்தவங்களுக்கு புடிச்சிருச்சுன்னா அவங்களுக்கு வாரி வழங்கிடுறீங்க. சரிங்களா? உங்களோட வொர்த்த விட கம்மியான ஒரு விஷயத்துல தான் இப்ப நீங்க செட்டில் ஆயிருக்கீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க பெர்சன விட உங்களோட ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். அதிகமா இருக்கும். சரியா? உங்களோட ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா, உங்களுக்கு தகுதியே இல்லாத ஒரு விஷயத்துல வந்து நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. மேபி அவங்க ஃபினான்ஷியலாவோ, ஜாப்லயோ அது ஒரு ஹை லெவல்ல இருந்தாலும், அந்த ஒரு அன்பு காமிக்கிறது, மனசு இருக்கு இல்லைங்களா? அந்த வாழ்க்கை, அந்த மெச்சூரிட்டி லெவல்லாம் இருக்கு இல்லையா? அது உங்களுக்கு தான். உங்களோட மெச்சூரிட்டி லெவல்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஏன்னா, நீங்க இதுல அன்பு கிடைக்கலன்னு ரொம்ப அழகா வாக் அவே பண்ணிட்டீங்க. நீங்க இவ்ளோ அன்பு வச்சிருந்தாலும், எனக்குரிய ரெஸ்பெக்ட் கிடைக்கலன்னு சொல்லி தான் இப்ப ஈகோல இருக்கீங்க. ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. சரிங்களா? எஸ். இன்னர் ஃபுல்ஃபில்மென்ட். பாருங்க மனசு நான் சொன்னேன் இல்லையா? ரொம்ப பர்டன், ரொம்ப அதிக பாரம் சுமந்துட்டு உங்க பெர்சனோட தாட் உங்க மனசு ஃபுல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க ஹீல் ஆகுங்க. அதனால தான் ஸ்டார் கார்டு வந்துச்சு. உங்க பெர்சனும் வந்து ஹீல் ஆயிட்டு இருக்காங்க. பழசுலேருந்து வெளியில வந்துட்டு இருக்காங்க. நீங்களும் ஹீல் ஆகணும். ஹீல் ஆகுறீங்க, மறுபடியும் இதுக்குள்ள வந்துடுறீங்க, ஹீல் ஆகுறீங்க, மறுபடியும் வந்துடுறீங்க. எப்பயுமே ஒரு எம்ப்டினஸ் வந்து நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்க மட்டும் தான் உங்களை வந்து சந்தோஷமா வச்சுக்க முடியுங்கிறத வந்து உண்மைய வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. உங்க பெர்சனுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவ இல்லைன்னா என் லைஃபே வந்து சந்தோஷம் இல்லாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில தான் இருக்கீங்க. இப்ப நீங்க ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா, இது வந்து நீங்க உங்க தகுதிய விட ரொம்ப கம்மியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இது. சரிங்களா? அந்த மாரி தான் வந்து கார்டு வருது. யுனிவர்ஸ் அதான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்க எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்க ஹார்ட்ட புரொடெக்ட் பண்ணுங்க. ரொம்ப மறுபடியும் உங்களுக்கு ஸ்டார் வந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு ஏதோ யுனிவர்ஸ் நீங்க 3 வாட்டி உங்களுக்கு ஸ்டார் கார்டு வந்துருச்சு உங்க ரீடிங்ல. ரொம்ப ஒரு பாருங்க. யுவர் ஹோப் அண்ட் ஆப்டிமிசம் அதுதான் பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் உங்ககிட்ட என்னன்னா, எல்லாமே நீங்க ஒரு ஆப்டிமிஸ்டிக்கா இருங்க. வேற வழியே கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க பாசிட்டிவா நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு. நம்பிக்கையோட இருங்க. நம்பிக்கை இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. நீங்க உங்களுக்கு ரைட்டான பெர்சன் வேணும்னா, நீங்க தான் அட்ராக்ட் பண்ணணும். பிகாஸ் நீங்க வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லவ் மேக்னெட்டுங்கிறாங்க. இப்ப நீங்க நெனச்சீங்கன்னா, உங்களுக்கு புடிச்ச பெர்சன வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பெர்சன் வந்து உங்க லைஃப்ல வந்து நீங்க அட்ராக்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு மேக்னெட்டிக்கான பெர்சன் நீங்க. ஆனா, நீங்களே வந்து உங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு, இல்ல எனக்கு இவ்வளவுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஒரு மாயையில உட்கார்ந்துகிட்டு, ஒரு கூண்டுல வந்து அடப்பட்ட மாதிரி இருக்கீங்க. இதுலருந்து வெளியில வராம இருக்கீங்க. பைல் 2 நல்லாவே தெரியுது. ஸோ உங்க பெர்சனுமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒர்க் அவுட் பண்ணணுமாங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில தான் இருக்காங்க. பட் நீங்க வந்து ஈகோ இருந்தாலும் இந்த பெர்சன் மேல ஒரு பயங்கர லவ்ல தான் இருக்கீங்க. பட் எக்ஸ்பிரஸ் பண்றதில்ல. அது தெரியுது. எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க. எக்ஸ்பிரஸ் பண்ணா அதுக்கு வேல்யூ இல்லைன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. எஸ். 10, 10 பார்க்குறீங்களான்னு பாருங்க. 8 இம்பார்ட்டன்ட் நம்பரா இருக்கும். ஆ ஆகஸ்ட் மந்த் இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். அக்டோபர் மந்த் இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். உங்களுக்கு பிப்ரவரி 888 நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ப்ரே பண்ணிட்டு நீங்க 888 கமெண்ட் பண்ணுங்க.
எஸ். அந்த மாரி தான் இருக்கு. 444 ஆல்சோ 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் முக்கியமான நம்பரா இருக்கு. மார்ச் மந்த், பிப்ரவரி மந்த், அக்டோபர் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஓகே பைல் 2 இதுதான் உங்களுக்கான ரீடிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டாரோ கிளாஸ் வேணும், ஹீலிங் செஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.